எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரீங்க. அது சூப்பரான கலர்ல பட்டு சாரி கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் இப்போ நம்ம பட்டு சாரியா. அது ரெட்டப்பட்ட பார்டர் டிசைனு, சரிங்களா? அது கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் சாரியே ரொம்ப சூப்பரான சாரி எடுத்திருக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கலரே வந்து நல்ல ரெட்டுங்க. நல்ல நம்ம பிளட் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரெட்டு பளிச்சு நிற்கிற ரெட்டு. அதுக்கு வந்து நல்ல பேபி பிங்க் கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பேபி பிங்க் கான்ட்ராஸ்ட்டு. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த பிங்க் கான்ட்ராஸ்ட் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. பாருங்கள், சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளைன் கிடையாது, புட்டா போட்டிருக்காங்க. நல்லா சிகப்பு கலரில் வந்து நல்லா அங்கங்கே பூ போட்ட மாதிரி புட்டா ஒரு லைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெறும் லைன்ஸ் மட்டும் ஜரி லைன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் ஒரு புட்டா. இந்த மாதிரி இதே கான்செப்ட் தான் சாரீ ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? இதனுடைய ப்ளவுஸ் காட்டிடுறேன். இதுதான் இதனுடைய ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸு. இதில் வந்து ரெட்டப்பட்ட பார்டர் இருக்கும், டபுள் சைடுமே ரெட்டப்பட்ட பார்டர் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வேணுங்கிற டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வந்திருக்கும். ஓகே, இந்த பேபி பிங்க் கலர்லேயே இப்போ 2-3 கலர் கொண்டு வந்துருக்குறோம். ஒவ்வொரு கலராக நான் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சாரீ. இந்த ரெட் கலர் சாரியோட முந்தி வந்து பிங்க் கலராக இருக்கிறதுனால பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயே அந்த பிங்க்லேயே ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படியே மைல்டான ஜரி ஒர்க்கு அப்படியே தெரியுது. இப்படி சூப்பராக இருக்கா? ஆன்டிக் ஜரிகளில் தெரியுது அப்படியே. அழகாக இருக்குது. இதுலேயே வந்து நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க, முடி போட்டே கொடுத்துருவாங்க நமக்கு. அவ்வளோதான். இந்த சாரியோட ரேட் வந்து 7500 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும், சரிங்களா? இது வந்து பியூர் பட்டு சாரி, கைத்தறி பட்டு புடவை. ஓகே, இதில் என்ன கலர் இருக்குன்னு சொல்லி இப்போ காட்டிடுறேன். இல்லை, அடுத்த கலரு நல்லா பெப்சி ப்ளூங்க, பளிச்சு நிற்கிற பெப்சி ப்ளூ. அதுக்கு வந்து பேபி பிங்க் வந்து கான்ட்ராஸ்ட். இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பரான கலரு. நீங்கள் இந்த மாதிரி கலர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம கலர் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அதை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்புறமேட்டு சரி அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து மறுபடியும் அந்த சான்ஸ் நமக்கு வரவே வராது. அதுக்காக சொல்கிறேன். பாருங்க, நல்லா ப்ளூக்கு, நல்லா பெப்சி ப்ளூக்கு நல்லா பிங்க் வந்து நல்லா சூப்பரான கான்ட்ராஸ்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த சாரியில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் எல்லாமே நாங்களே ஓனாக வந்து இந்த கலர் கான்ட்ராஸ்ட் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டிஸ்கஸ் பண்ணி போட்டது தான். அதனால ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலர் கான்ட்ராஸ்ட் தான் கொடுத்துருக்குறோம் இந்த ட்ரிப்பு, சரிங்களா? அடுத்த கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். இப்போ ஒரு பார்டர் கலர் ஒன்று கொடுத்தோமாக்கா அதுலேயே நம்ம வந்து 15 சாரீ நெய்யணுங்க. அந்த 15 சாரீக்கு வந்து ஒவ்வொரு கலருக்கு பாடிக்கு மட்டும் கலர் மாற்றி மாற்றி போட்டு நெஞ்சிருக்கிறோம். பாருங்க, இது வந்து நல்ல காப்பி கொட்டை கலர் சொல்லுவோம்ல, டார்க் ப்ரௌன் காப்பி கொட்டை கலரு. அதுக்கு வந்து நல்ல பிங்க்கு. இந்த காப்பி கொட்டை கலரில் அந்த பாடியில் இருக்கிற அந்த ஜரி ஒர்க்கு சூப்பராக தெரியுது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சாரீ வந்திருக்கு. ஒரு கலருக்கு 3 சாரீ வருங்க. ஏன்னா 15 சாரீ சொன்னல, ஒரு கலருக்கு 3 சாரீ வரும். ஃபஸ்ட்டு சாரீ இதுதான் வந்திருக்கு. இதில் வந்து இன்னும் 2 சாரீ இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்தது தான் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். பிங்க் பார்டருக்கு அந்த காப்பி கொட்டை கலருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்த பிங்க் பார்டர் எதுக்குனாக்கா நல்ல க்ரீனுக்குங்க. இது வந்து பாட்டில் க்ரீன் கிடையாது, ஆனால் பளிச்சு நிற்கிற க்ரீனு, சரியா? பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்ல க்ரீனு. இதுக்கு நல்லா ப்ளவுஸுக்கு பிங்க் கலரில் தைச்சி அதுக்கு வந்து நல்லா க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் டிசைன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல க்ரீனு, நார்மலான க்ரீனுக்கு பேபி பிங்க் வந்து கான்ட்ராஸ்ட்டு. ஓகேவா? பேபி பிங்க்லேயே வந்து உங்களுக்கு பாடி கலர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். பார்டர் வந்து உங்களுக்கு ஒரே கலர் தான், பாடி கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு 3 சாரீ வரும். இதுலேயே நீங்கள் அதிகமாக எந்த கலர்ஸ் எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அந்த கலர்ஸை மட்டும் ஜாஸ்தியாக போட்டு நெய்யவும் மறுபடியும். ஓகேவா? அந்த வார்ப்பு ஃபுல்லாகவே அந்த கலராகவே போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். அந்த டிசைனில் இப்போ நான் காட்டின 5 கலர் இருக்குது, 4 கலர் இருக்குது, 1 2 3 4 கலர் இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம எல்லோ கலரில் பார்த்துருக்குறோம். நம்ம எல்லோவுக்கு பிங்க் இருக்கிற மாதிரி பார்த்தோம். அதோடு சேர்த்துனா 5 கலர் வந்துருக்குது இந்த பிங்க் கலர் பார்டர்லேயே, சரிங்களா? இப்போ நம்ம வேறு டிசைன் பார்க்கலாம். சூப்பரான ப்ளூ கலருங்க. இது கொஞ்சம் நேவி ப்ளூ கலர் மாதிரி வருது, ப்ளூவில் கொஞ்சம் டார்க் ப்ளூவாக வருது. அதில் வந்து நல்லா பூ போட்டிருக்கு பாருங்க, ஜரிகையில் பூ போட்ட மாதிரி
இது டிசைனே வேறு. அதில் முன்ன காட்டின டிசைன் வேறு, இந்த டிசைன் வேறு. இது ரெட்டப்பட்டா தான். ஆனால் ரெட்டப்பட்டாலேயே வந்து பார்டரில் பாருங்களேன், ரெட்டப்பட்டாலேயே வந்து செக்குடு போட்டிருக்குது. அது ரெட்டப்பட்டால பிளைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து ரெட்டப்பட்டால நல்லா செக்குடு போட்டு வந்திருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நல்லா இங்கே இது வரைக்கும் வந்து நல்லா செக்குடு போட்ட மாதிரி டிசைன் பண்ணி தைச்சி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஆரி ஒர்க்கு. சரிங்களா? இதுதான் அந்த சாரீ. இது ஒரு டிசைன். இதுக்கு முந்தி பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா பாக்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் பாருங்க, இது ப்ளவுஸு அவங்களே செக்குடு போட்டே கொடுத்துருக்காங்க. இந்த செக்குடுக்கு உள்ளே வந்து நீங்கள் ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும், அதுவே அழகாக இருக்கும். லைனாக போட்டாலுமே சூப்பராக இருக்குது. இந்த சாரியோட ரேட்டுமே வந்து 7500 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் வந்து ஒரு 3 கலர் வச்சுருக்கோம். அந்த 3 கலரையுமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர், அடுத்த கலர் வந்து நல்லா காஃபி ப்ரௌனுங்க. இது வந்து முன்ன காட்டன் வந்து நல்லா காப்பி கொட்டை கலர், நல்லா டார்க்காக இருந்துச்சு. இது அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதான் காஃபி ப்ரௌன் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, நல்லா காஃபி ப்ரௌனுக்கு ஆனந்தா ப்ளூ வந்து ஆனந்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல காஃபி ப்ரௌனுக்கு ஆனந்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. ஓகே, இதுக்கு முந்தி பாருங்கள் வேறு மாதிரி, அதில் டைமண்டாக இருந்துச்சு. இதில் நல்லா கொடி கொடியாக ஃப்ளவர் டிசைன் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா? கொடி டிசைன் போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது. எந்த ஒரு அனிமல்ஸ் மோட்டிவும் கிடையாது, சும்மா ஃப்ளவர் டிசைனு. இது எல்லாத்தோட இதில் இருக்கிற டிசைன் பாருங்களேன், காஃபி ப்ரௌனுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பூ போட்ட மாதிரி டிசைனு, ஃபுல்லாக அப்படியே ஒரு பூ போட்ட மாதிரி இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே லீஃப் மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர். இது ஒரு கலர், காஃபி ப்ரௌன் ஒரு கலர். ரெண்டாவது கலர். சரிங்களா? மூணாவது கலரு நல்ல பிங்க் கலருங்க, சூப்பராக இருக்குது. டபுள் கலர் மாதிரி இருக்குது. அப்படி பிங்க் ஷேடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராணி பிங்க் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ராணி பிங்க் தான் பளிச்சு இருக்குது. அப்படியே அழகான ராணி பிங்காக இருக்குது. வைக்கிறேன் பாருங்கள், டபுள் ஷேடு தெரியுதா? நல்லா சூப்பராக டபுள் ஷேடில் தெரியுது. இதுக்குமே பார்டர் வந்து ஆனந்தா ப்ளூ தான் கொடுத்துருக்கு, ஆனந்தா க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பார்டர் வந்து ஆனந்தா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக நல்லா ராணி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. பளிச்சுன்னு டபுள் ஷேடில் தெரியுது பாருங்கள். ஓகேவா? இது ஒரு கலர். இதுக்கு முந்தி வந்து கொடி டிசைன் தான். நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா காப்பி ப்ரௌனில், அதில் இருக்கிற அதே கொடி டிசைன் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. ஓகே, இது மூணாவது சாரீ. இது இந்த கான்ட்ராஸ்டில் வந்து 3 டிசைன் சாரீ வந்திருக்கு, 3 கலர் வந்திருக்கு நம்மக்கிட்ட. இன்னைக்கு அன்னன்னைக்கு வர்றது தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு வர்றது இல்லை ஒரு 3 நாளைக்கு வர்றது சேர்த்து தான் உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, இதில் வந்து நல்லா வெந்தய கலர், சூப்பரான மஸ்டர்டு கலரு, லாவெண்டர், லைட் லாவெண்டருங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா கலரு? இதுக்கப்புறம் அடுத்த டிசைன் போடுறது எல்லாமே லைட் லாவெண்டர் போடலான்ட்டு இருக்கிறேன். பிங்க் போட்டாச்சு எல்லா கலரும். இப்போ அடுத்த கான்ட்ராஸ்ட் கலர் வந்து லாவெண்டர் கலர் தான் போடலான்ட்டு இருக்கோம். நிறைய பார்டரில் வந்து லாவெண்டர் கொடுத்து நிறைய பாடி கலர் வந்து மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மஸ்டர்டு கலர் வந்திருக்கு. மஸ்டர்டுக்கு நல்ல லைட் லாவெண்டரு. இந்த முந்தியே உங்களுக்கு வேறையா, இது வரைக்கும் இந்த முந்தி வரல, இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள். வெறும் லீஃபாக வந்திருக்கு பாருங்கள் நடுகாண்ட, சூப்பராக இருக்குது. இந்த முந்தி இந்த சாரி தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ஓகே, கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குதுங்க கலர் கான்ட்ராஸ்ட். உண்மையாலுமே ஒரு ட்ரிப் நீங்கள் சாரீ மட்டும் வாங்கி பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. இதே சேம் டிசைனு, கலர் மட்டும் வேறு. பொட்டேட்டோ ப்ரௌன் அழகாக இருக்குது. பொட்டேட்டோ ப்ரௌன் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு வந்து பேரட் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. அட பேரட் க்ரீன் எப்படி பளிச்சுன்னு தெரியுது பாரு. முந்தி பாருங்கள் பளிச்சுருந்தது. இந்த கலர் உண்மையாலுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. பொட்டேட்டோ ப்ரௌனு கலர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பொட்டேட்டோ ப்ரௌனு. நிச்சயமாக இந்த கலர் கான்ட்ராஸ்டெல்லாம் யார்ட்டையுமே இருக்காது சாரீஸு. அதுக்காக தான் வித்தியாசமாக கலர் கொடுத்து போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த கலர் பார்க்கலாம். முந்திலாம் பளிச்சுன்னு இருக்குதுல்ல, ஒரு
சாரிக்கு நம்ம கலர் கொடுத்து அது நம்ம நினச்சபடி அந்த சாரீ வந்ததுக்கப்புறம் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும்போது பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அது எப்படி சொல்கிறதே தெரியல, அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். காப்பி கொட்டை கலர் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா காப்பி கொட்டை கலருக்கு இது பிஸ்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட். சூப்பரான பிஸ்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் பாருங்கள், நல்ல காப்பி கொட்டை கலருங்க, அதுக்கு பிஸ்தா க்ரீன். ஓகே, இதுதான் முந்தி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி அப்படியே பட்டாசு துளிகள் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது, மின்னல் மாதிரி அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாலுமே. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ரொம்ப நாள் வச்சுருந்தா அது ஞாபகமாக வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீயா நான் வந்து இந்த பட்டு சாரி இதை கேட்டேன் நான். இந்த அதில் ஒரு அதில் வந்து எல்லாம் இப்போ வர தலைமுறை எல்லாருமே நார்மலாக எனக்கு பட்டு சாரியை கட்டுறதுக்கு பிடிக்கிறது இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் நீங்கள் வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு தலைமுறைகள்லாம் சொன்னீங்கன்னா கைத்தறி நெய்கிற நெசவாளர்களுடைய நிலைமையில என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அது இல்லாமல் நம்மளோட ட்ரெடிஷ்னல்லாம் என்ன ஆகிறது. அதனால் கட்டாயமாக பட்டு சாரி கட்டுங்க. அதுவும் கைத்தறி பட்டு சாரி வாங்கி கட்டுறதுக்கு பழகுங்க. அதை நம்ம தான் வந்து அதை வந்து இது நம்மளோட ட்ரெடிஷ்னலு, இது நீ கட்டி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கு பழக்குங்க நம்ம பிள்ளைங்கள. அதுதான் நம்ம என்றைக்கும் நம்ம பாரம்பரியம் மாறாமல் இருக்கும், நம்மளுடைய கைத்தறி நெசவும் வந்து அழியாமல் இருக்கும். இது ஏன்னா நாங்கள் நெய்யறதுனால நான் சொல்கிறேன். நான் இப்போ அந்த நீயானால எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் சொன்னாங்க. அதில் எங்களால் கட்ட முடியாது, கட்டுறதுக்கு பிடிக்கிறது இல்லை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். இப்போ எவ்வளவோ ட்ரெண்டிங் வந்துருச்சு. இந்த பட்டு சாரிவே உங்களுக்கு ஈஸியாக கட்டிக்கிற அளவுக்கு நாங்கள் கட்டுற காலத்தில் இருக்கிற போதெல்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லி ரொம்ப வெயிட்லெஸ்ஸெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் கட்ட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ நெசவாளர்களுடைய நிலைமை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். இப்போ நம்மளுடைய பாரம்பரியமே இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பட்டு சாரி எடுத்து கட்டுங்க. ஓகே, எங்ககிட்ட எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் பட்டு சாரி எடுத்து கட்டுறதுக்கு பழகுங்க. ஓகே, நான் காட்டின இந்த சாரீஸில் எது பிடிச்சிருந்தாலும் செலக்ட் பண்ணி அதை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு புது கலெக்ஷனோட நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.